நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் இன்று தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமோக வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளனர். சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளரும் வடசென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான திரு பி. வெற்றிவேல் தனது வேட்பு மனுவை தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் மத்திய பாஜக அரசின் கூட்டணி கட்சி போல் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டவுடன் அன்று இரவே அந்த சின்னம் தமிழ்நாடு பூரா பிரபலப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி அந்த சின்னத்தை கேட்டோம், அதுக்கு பதில் பொது சின்னம்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், எந்த சின்னம் கிடைச்சாலும் அது பொதுவாக பொது சின்னன்றதுனால சுப்ரீம் கோர்ட் நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்குது. பொது சின்னம் உடனடியாக பிரபலப்படுத்தப்படும். அது ஒன்றும் பெரிய இன்றைக்கி இருக்க விஷுவல் மீடியா ஊடகங்கள் அப்புறம் சோஷியல் மீடியா இருக்கும்போது ஈஸியாக அது பரப்பலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது. வன்மையாக கண்டிக்கணும். மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு கூட்டணி கட்சியாக தேர்தல் ஆணையமும் அதிமுக கூட்டணி கட்சியான தேர்தல் ஆணையம் செயல்படுது. இது இந்தியா பூரா இதை பார்த்துன்னு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் சேர்த்து அந்த வாக்களிக்கும் போது அது இவங்களுக்கு அதுக்கான பாடத்தை புகட்டுவார்கள். திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு கோதண்டபாணி அங்குள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்பு மனுவை தேர்தல் அதிகாரி திரு ராஜுவிடம் தாக்கல் செய்தார். அப்போது கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் திரு பொன்னையாவிடம் காஞ்சிபுரம் தொகுதி கழக வேட்பாளர் திரு முட்டுக்காடு ஏ. முனுசாமி தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு மொலச்சூர் இரா பெருமாள், காஞ்சிபுரம் நகர கழக செயலாளர் திரு மனோகரன், மாவட்ட துணை செயலாளர் திரு வி. கே. பாபு, ஒன்றிய செயலாளர் திரு கஜேந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி கழக கூட்டணி கட்சி வேட்பாளர் திரு தெஹலான் பாகவி சென்னை ஷெனாய் நகரில் உள்ள மாநகராட்சி மத்திய வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு பி. என். ஸ்ரீதரிடம் மனு தாக்கல் செய்தார். கழக தேர்தல் பொறுப்பாளர்கள் திரு சுகுமார் பாபு, திரு கே. சி. விஜய், எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக், மாநில செயலாளர் திரு நிஜாமுதீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தெஹலான் பாகவி, அதிமுக மற்றும் திமுக மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதால் அவர்கள் இருவருமே வெற்றி பெற மாட்டார்கள் என தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகிற ஆட்சியாளர்கள் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறார்கள், கடுமையான வெறுப்பில் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கிற அதிமுகவை 40 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்க வைப்பார்கள். அதே போன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. கடந்த காலங்களில் அவர்கள் வெற்றி பெற்ற போதெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்கிற வெறுப்பு மக்களுக்கு இருக்கிறது. இந்தியாவையே திரும்பி பார்க்கிற விதத்தில் 40 தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எஸ்டிபிஐ கட்சி கூட்டணி வெற்றி பெறும். அதே போன்று 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெறுகிற இடைத்தேர்தலிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெருவெற்றி பெற்று தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இந்த தேர்தல் அமையும். மதுரை நாடாளுமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் திரு க. டேவிட் அண்ணாதுரை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு நடராஜனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். கழக மகளிர் அணி செயலாளர் வளர்மதி ஜெபராஜ், கழக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு பரமநாதன், மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு மா. ஜெயபால், புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சே. சரவணன், மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு ஷ. ராஜலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு மைக்கேல் ராயப்பன் மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி ஷில்பாவிடம் மனு தாக்கல் செய்தார். இதேபோல் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி பொன்னுத்தாய் மாவட்ட வருவாய் அலுவலர் முத்து ராமலிங்கத்திடம் மனு தாக்கல் செய்தார். இந்நிகழ்ச்சிகளில் கழக அமைப்பு செயலாளர்கள் திரு மாணிக்கராஜா, திரு ஆர்.பி. ஆதித்தன், திரு அண்ணாமலை, திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு கல்லூர் வேலாயுதம், திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பாப்புலர் முத்தையா, திருநெல்வேலி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சொக்கலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
நாமக்கல் மக்களவை தொகுதி கழக வேட்பாளர் திரு பி சாமிநாதன் தேர்தல் அலுவலர் திரு ஆசியா மரியத்திடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். கழக அமைப்பு செயலாளர் திரு பி ரவிக்குமார், நாமக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சம்பத்குமார், மாநில பேரவை இணைச் செயலர் திரு பி பழனிவேல், மாநில வர்த்தக அணி செயலாளர் திரு ஆர் நல்லியப்பன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அமமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார்.